என்னங்க நீங்கள் ஐரோப்பிய தலைவர்கள் 27 பேரோட மூஞ்சிலையும் பன்னிக்குட்டியினுடைய ஃபேஸை வச்சுருக்கீங்களே, இது நியாயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதை வரைஞ்சது நம்மளோட தப்பு கிடையாது. யார் பேசியிருக்கா அதை பற்றி? ரஷ்ய அதிபர் புட்டின் பேசியிருக்கார். ஐரோப்பிய தலைவர்களை பார்த்து பன்னிக்குட்டிகள் அப்படின்னு பேசியிருக்கார். அந்த அளவிற்கு மோசமானவர்களா அவங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அவங்களுடைய செயல்பாடை வச்சு தான் புட்டின் அவர்கள் இப்படி கோபமாக பேசியிருக்கார். ரஷ்யாவினுடைய சொத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் முடக்கப்பட்டிருக்கு. அந்த நாட்டின் மீது ரஷ்யா இப்போ போர் தொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி ரிலீஸ் ஆகிருக்கு. அது எந்த நாடுன்னு கேட்டால் நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க. டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பேசலாமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நம்ம ஏதாவது சொன்னால் அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும்ல. சும்மா ஒரு விஷயத்தை நம்ம வாட்டுக்கு பேசிட்டு போகக்கூடாது. அது மாதிரி சில இடங்களில் நம்ம ஆதாரங்களையும் சுட்டி காட்டுவோம். அந்த மாதிரி ரஷ்ய அதிபர் புட்டின் ஐரோப்பிய தலைவர்களை பார்த்து பன்னிக்குட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறதா ஓப்பனிங்கில் சொன்னேன். அது அவர் என்ன பேசியிருக்காருன்னு பாருங்கள். Европейские подсвинки тут же включились в эту работу прежней американской администрации в надежде поживиться на развале нашей страны. ஐரோப்பிய பன்னிக்குட்டிகள்லாம் ஒன்றா சேர்ந்து என்னுடைய நாட்டை எப்படி ஆக்குது, பால்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். சரி, இவங்க தான் அந்த புட்டின் சொல்லக்கூடிய பன்னிக்குட்டிகள். ஓகேவா? இதில் ஜஸ்டின் ட்ரூடோ அப்படிங்கிற நபர் மட்டும் இப்போ இல்லை. அவருக்கு பதிலாக மார்க் கார்னே, அவர் கனடாவினுடைய புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. அவரை தவிர்த்து மீதி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அதே பொசிஷனில் தான் இருக்காங்க. இப்போ என்னென்னா, புட்டின் என்ன சொல்கிறாரு, இவங்க எல்லாரையும் பார்த்து பன்னிக்குட்டிகள் அப்படின்னு சொல்கிறார். ரஷ்யாவினுடைய இடிபாடுகள் நிறைந்த கட்டிடங்களில், ஏன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில் போர் நடக்குதுல்ல, அப்போது அந்த நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த போரில் இடிபாடுகளுக்கு இடையில் விருந்து சாப்பிட வந்த பன்னிக்குட்டிகள் இவங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப மோசமான வார்த்தைகள் தான். இதுவரைக்கும் புட்டின் இவ்வளவு கோபமாக வார்த்தைகளை பதிவு செஞ்சதே கிடையாது. அது ஐரோப்பிய யூனியனில் முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டர், அதிபர்கள் இவங்களெல்லாம் பார்த்தா ஒரு பெரிய அளவில் கோவப்பட்டதா இது வரைக்கும் சம்பவமே இல்லை. ஆனால் இப்போது இவ்வளவு தூரம் கோவப்படுறாருன்னா யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் ஏதோ ஒரு சம்பவம் ரஷ்யாவுக்கு எதிராக செஞ்சுருக்கணும் இல்லையா? அதுதான் என்னன்னு பார்க்க போகிறோம். ரஷ்ய சொத்துக்களை அவங்க பறிமுதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற கோபம் தான் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு இப்போ இருக்குது. அமெரிக்காவும் இட்டாலியும் மட்டுமே இந்த யோசனைக்கு மாற்றாக சிந்திக்கிறது அப்படிங்கிற செய்தி. ரைட்டா? அப்போது யார் இந்த பிளானில் இருந்து கொஞ்சம் மாற்றாக யோசிக்கிறாங்கன்னா யார்? யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய 27 நாடுகளுக்கு எதிராக யோசிக்கக்கூடியவங்க 2 கண்ட்ரீஸ் தான். ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று இட்டாலி. இவங்கெல்லாம் பெரிய நாடு. இன்னும் 2 நாடு இருக்காங்க, அவங்கள அடுத்து நான் சொல்கிறேன். அந்த சொத்துக்கள் இப்போது எந்த நாட்டில் இருக்குது? ரஷ்யாவோட சொத்துக்கள். சரி, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, இந்த கட்டடங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலி இது ஒரு பேங்க். ரைட்டா? ரஷ்யாவினுடைய மத்திய வங்கியினுடைய சொத்து 2022 ஐரோப்பிய யூனியன் முடக்கி வச்சுது. எங்கே? பெல்ஜியத்தில் போய் முடக்கி வச்சுருக்காங்க. இந்த கட்டடம் பெல்ஜியத்தில் இருக்குது. இது ஒரு பேங்க்கு. இந்த பேங்க்கினுடைய பேர் யூரோ கிளியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இந்த யூரோ கிளியர் அப்படிங்கிற வங்கியில் ரஷ்யாவினுடைய $246 பில்லியன் இருப்பு இருக்குல்ல, அதை அப்படியே உக்ரைனுக்கு கடனாக கொடுக்கறதுக்கு இந்த யூரோப்பியன் யூனியன்ஸ் இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த இடம் தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. சரி, இந்த பெல்ஜியம் அப்படிங்கிற நாட்டில் போய் எல்லாத்தையும் முடக்கணும் அப்படின்னா அங்கே தான் வேர்ல்டு வைடாக பெரிய பேங்க் இருக்குது.
நீங்கள் நினைப்பீங்க சுவிட்சர்லாந்து வந்து ஒரு பெரிய பேங்க்கு, அங்கே வந்து நம்முடைய தமிழர்கள் இந்தியர்கள் நிறையா பேர் வந்து பணம் போட்டிருக்காங்க அப்படின்னு. ஆனால் பெல்ஜியம் அப்படிங்கிற நாடு அதை விட ரொம்ப சேஃபான ஒரு நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாருனாலும் வந்து கணக்கை வந்து இருப்பில் காமிச்சிக்கலாம், பட் அவங்க பிளாக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 27 நாடுகளும் ப்ரெஷர் கொடுத்ததுனுடைய விளைவு ரஷ்யாவினுடைய சொத்துக்கள் அங்கே முடக்கப்பட்டிருக்கு. சரி, பெல்ஜியத்தினுடைய பிரதமர் இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாத் டி வேவர் அப்படிங்கிறது தான். ஸோ ரஷ்யாவை பார்த்து அவர் அச்சப்படுறாரு. எப்படி? நாட்டோவில் உறுப்பினராக இருந்தாலும் ரஷ்யாவில் இருந்து பெல்ஜியம் வந்து 5500 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குங்கிறது தான் அவருக்கு இருக்கக்கூடிய பயம். ஏன் அப்படின்னா, ரஷ்யா ஒருவேளை போர் தொடுத்துட்டாங்கன்னா அப்படி நடக்குமா பிரசாத் அப்படின்னு கேட்டால், ரஷ்யாவால் எதுனாலும் செய்ய முடியும். அமெரிக்காவால் ஒரு விஷயம் முடியுது அப்படிங்கிற மாதிரி ரஷ்யாவாலையும் சீனாவாலையும் சில விஷயங்களை சாத்தியப்படுத்த முடியும். சரி, இப்போது ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களையும் நீங்கள் கொஞ்சம் பொருத்தி பாருங்கள். ரஷ்யாவினுடைய ஹசல் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு மெட்டீரியல் இருக்குது. அது மெட்டீரியல் சொல்கிறத விட மிசைல், பாலிஸ்டிக் மிசைல், ஓர்ஸ்னைக் அப்படிங்கிற அந்த மிசைல் தான் டிசம்பர் மாத இறுதியில் ரஷ்ய படையில் சேர்க்கப்படும் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் லாஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கார். இந்த ஓர்ஸ்னைக் அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக பிரசாத் சிக்னேச்சர் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணை. கூகுளில் ஓர்சனிக்ங்கிற பெயரே ரஷ்யா கொடுத்ததற்கு பிறகு தான் சேர்க்கப்பட்டதாக நான் பல தடவை சொல்லியிருக்கேன். சரியா? அப்படிப்பட்ட அந்த ICBM கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணை 12,000 கிலோமீட்டர் தாண்டி பயணம் செய்ய வல்லது, வார்ஹெட் வித் மிசைலோட சேர்த்து. அப்போது பெல்ஜியம் எவ்வளோ தூரத்துலேருந்து இருக்குது? ரஷ்யாவோட சேர்த்து 5500 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. எளிமையாக அட்டாக் பண்ணிட்டு ரஷ்யா போயிட்டே இருப்பாங்க. அதான் பெல்ஜியத்துக்கு இருக்கக்கூடிய பயம். 27 ஐரோப்பிய உறுப்பு நாடுகளில் ரஷ்யாவினுடைய சொத்துக்களை உக்ரைனுக்கு கொடுக்க எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நாடுகள் எது? ஒன்று ஹங்கேரி, இன்னொன்று ஸ்லோவேக்கியா. சரியா? ஹங்கேரியினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆர்பன் உங்களுக்கு தெரியும். ஸ்லோவேக்கியா மிஸ்டர் ராபர்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். அமெரிக்கா ரஷ்யாவினுடைய 28 அம்ச அமைதி ஒப்பந்தத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு இப்போ ஐரோப்பா முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல் தான் ரொம்ப ஷாக்கான ரிப்போர்ட். ஸோ இந்த குழப்பத்துக்கு நிஜமாவே ஐரோப்பா தான் காரணமா அப்படின்னு கேட்டால், அவங்க தானே சொத்தை வந்து பறிமுதல் செஞ்சு உக்ரைனுக்கு கடனாக கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அமெரிக்காவோ இட்டாலியோ ஹங்கேரியோ ஸ்லோவேக்கியாவோ அதுக்கு உடன்பட மறுக்கிறாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ ஐரோப்பா ஏதோ ஒரு லாபத்தை எதிர்பார்க்குது அப்படின்னா அவங்க என்ன முதலீடு பண்ணியிருக்காங்க உக்ரைனில், அதையும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஐரோப்பிய யூனியன் உக்ரைனுக்கு ஏற்கனவே $200 மில்லியன் மொத்தமாக கொடுத்துருக்காங்க தங்களுடைய சொந்த பணத்தில் இருந்து. போரினை நிறுத்துவதால் பணம் கொடுத்த நாடுகளுக்கு என்ன லாபம்? 27 நாடுகள் இருக்குங்க. அவங்களுடைய மக்கள்கிட்ட இருந்து அவங்க வசூல் பண்ணி நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கோங்கிற பேரில் உக்ரைனை வந்து நாட்டோவில் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுத்துருக்காங்க, நிதி உதவி கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க லாபம் எதிர்பார்ப்பாங்கல்ல, அதுதான் ப்ராப்ளம். உக்ரைனுடைய கனிம வளத்தை அமெரிக்காவும் ரஷ்யாவும் மட்டுமே பகிர்ந்து கொள்வது முறையல்ல அப்படின்னு இந்த ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் இப்போ சண்டைக்கு வராங்க. திருடுறேன்னு புரியுது எனக்கு, அந்த திருட்டில் எனக்கு கொஞ்சம் பங்கு கொடுன்னு கேட்குறாங்க வெளிப்படையாக. புரியுதா? கைப்பற்றப்பட்ட உக்ரைன் நிலப்பகுதியில் ரஷ்ய இராணுவ குடியிருப்பு ப்ளஸ் ரஷ்ய மொழி மட்டுமே பேசப்படும் அப்படின்னு ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் இப்போ உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு தன்னுடைய இராணுவ வீரர்களுக்கு. ஏன்னா டான்பாஸ் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாமே, டொனட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் லுகான்ஸ், இந்த பகுதிகள் எல்லாமே ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ அங்கே ரஷ்ய மொழி பேசணும், மொழி தான் ரொம்ப அடிப்படையான விஷயம். அதற்கு பிறகு கல்ச்சரை அந்த இடத்துக்குள்ளே புகுத்தணும். இதெல்லாம் ரஷ்ய அதிபர் புட்டின் கால்குலேட் பண்ணி தான் அந்த விஷயத்தை செய்ய தொடங்கியிருக்காங்க. அமெரிக்கா டான்பாஸ் பகுதியில் சுதந்திர பொருளாதார மண்டலம் அமைக்க திட்டம். அமெரிக்காவும் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும்ல, தன்னுடைய இருப்பை காட்டணும்ல. அதனால் உக்ரைனுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போது சுதந்திர பொருளாதார மண்டலம் ஒன்று அமைக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க. ஐரோப்பிய யூனியனுக்கு என்னது, நாம மட்டும்தான் போயிட்டு வராசா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிடறாங்க. இது இப்படி இருக்க ஐரோப்பிய யூனியன் கண்ட்ரீஸ்லாம் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறாங்க? அமெரிக்கா ரஷ்யாவினுடைய பீஸ் டீல் சுமூகமாக முடியுமா? உக்ரைனுடைய அதிபர் கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துட்டு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணிவிட்டு கிளம்பி ஓடிட போகிறாரா அப்படிங்கிற கொஸ்டின் இன்னமும் கொஸ்டினாகவே இருக்குது. கிறிஸ்மஸுக்குள்ளே அதற்கான விடை நமக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம்.
என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.